ஏசப்பா உம்மை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. எண்ணில் அடங்காத நன்மை செய்தீர் ஆண்டவரே. நேற்றைய தினத்திலும் கர்த்தாவே வர இருந்த ஒரு பெரிய ஆபத்திலிருந்து காத்தீர், அதுக்காக நன்றி ஆண்டவரே. இன்றைய தினத்திலும் கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே, இரக்கம் பெற்றவளே வாழ்க, கிருபை பெற்றவளே வாழ்க, நன்மை பெற்றவளே வாழ்க என்று இந்த வீட்டாரை நான் ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக திகழ்வார்களாக இயேசு மூலம் வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமேன். 48 கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, என்னாமம் 35:7, நீங்கள் லேவியருக்கு கொடுக்க வேண்டிய பட்டணங்கள் எல்லாம் 48 பட்டணங்களும் அவைகளை சூழ்ந்த வெளிநிலங்களுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய அடியார் மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார். அப்படி வழிநடத்தி கொண்டு வருகின்ற வேளையிலே கானான் தேசத்துக்கு போன பிறகு லேவியருக்கு என்ன செய்ய வேண்டும்? 48 பட்டணங்களை கொடுக்க வேண்டும். ஆம் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவாதி தேவன் திட்டம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளில் திட்டம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையை குறித்ததான திட்டம் என்ன? நீ தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கின்ற பொழுது தேவன் அதை உனக்கு வெளிப்படுத்துவார். சவுலடியார் ஒரு காலகட்டத்திலே மனம் போன போக்கிலே போய் கொண்டிருந்தார். அது தேவனுடைய திட்டம் இல்லை. ஒரு நேரம் வந்தது, தேவன் அவரை அழைத்தார். மகனே, இதுதான் உனக்கு வழி, இதுதான் உன்னை நான் அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறேன் என்று அவர் திட்டத்தை கொடுத்தார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, லேவியருக்கு 48 பட்டணங்களை கொடுக்க வேண்டும் என்று மோசேக்கு அங்கே கட்டளை பிறந்து இருக்கிறது. இந்த நாளிலும் கூட தேவாதி தேவன் உனக்கு எப்பொழுது வீட்டை கட்ட வேண்டும், நீ காலதாமதம் பண்ண அங்கே உன்னுடைய காரியங்கள் எல்லாம் தடைபெற்று கொண்டே இருக்கிறது. இந்த 2024ஆம் ஆண்டு உனக்கு ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்பது தேவனுடைய பிரியமாக இருக்கிறது. அதுக்கு நீ எங்கே அலைந்து கொண்டிருக்கிறாய்? யாரை நம்பிக்கொண்டிருக்கிறாய்? யாரை தேடி கொண்டிருக்கிறாய்? எந்த பேங்கை நம்பிக்கிட்டு இருக்கா? தேவன் 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 தேவன். இந்த பேங்கை நம்பு, இந்த இயேசுவை நம்பு. ஆண்டவரே, நீர் வீட்டை கட்டராகில் கற்றலுடைய பிரயாசம் விருதா என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவரே, எனக்கு ஒரு வீட்டை கட்டிதாங்க ஆண்டவரே. பிள்ளைகள்லாம் பெருசாக போகிறாங்க தாப்புனே. என்னுடைய அந்திம காலத்துக்கு முன்பதாக என்ன ஒரு சொந்த வீட்டை காண்பிக்க ஆண்டவரே. லேவியருக்கு 48 பட்டணங்களை கொடுத்த தேவனே, அவர்களுக்கு என்று தீர்மானம் பண்ணினீரே, திட்டம் பண்ணினீரே. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு திட்டத்தை கொடுங்க தாப்புனே, ஒரு தீர்மானத்தை கொடுங்க தாப்புனே. நான் ஓடினது போதும் கர்த்தாவே, என்னுடைய காலம் முடிவடைகிற அந்திம நேரங்களிலே வந்துவிட்டது ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யுங்க. இந்த 2024ஆம் ஆண்டு என்னை சொந்த வீட்டை காண செய்யுங்க என்று தேவனுடைய பாதத்திலே நீ இருக்க கிடைக்கின்ற போது கர்த்தர் அவாந்திரத்திலே வழிகளை உண்டு பண்ணின கர்த்தர், வனாந்திரத்திலே வழிகளை உண்டு பண்ணுகிற கர்த்தர் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். இதுவரைக்கும் உனக்கு இந்த கோர்ட் கேஸ் எல்லாம் முடிந்து ஒரு தொகையை உன் கையிலே கொடுப்பார். உனக்கு ஒரு ஆசீர்வாதம் பிறக்கும், உனக்கு ஒரு நன்மை பிறக்கும். ஆக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொன்றையும் ஆண்டவர் சரியாக செய்து கொண்டிருக்கிறார். லேவியருக்கு என்ன செய்ய வேண்டும், ஆசாரியருக்கு என்ன செய்ய வேண்டும், எல்லாவற்றையும் அங்கே கோடு போட்டு காமிக்கிறார். சாலமோன் ராஜாவின் இடத்திலே ஆலயம் எப்படி இருக்க வேண்டும், அவருக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அந்த ஆலயத்தை அமைக்க சொன்னார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவனாலே எல்லாம் திட்டம் பண்ணப்படுவதாக இருக்க வேண்டும். நீனும் உன்னுடைய பிள்ளைகளும் உங்கள் பிள்ளைகளுடைய காரியங்களும் தேவனால் திட்டம் பண்ணப்பட்டதாக, தீர்மானம் பண்ணப்பட்டதாக இருக்கிற வேளையிலே ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும். அது இல்லாமல் என்னுடைய காரியத்தை நானே தீர்மானம் பண்ணுவேன் என்றால் தேவன் அங்கே குறுக்காக வந்து விடுவார். அருமையான தம்பி, உன்னுடைய படிப்பை பற்றி தேவன் தீர்மானம் பண்ணுகின்ற வேளையிலே அது ஒரு டாக்டரேட் படிப்பாக இருக்கலாம், இல்லை என்றால் வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம். அது தேவனுடைய தீர்மானத்துக்கு விட்டு கொடு, தேவனுடைய திட்டத்துக்கு நீ விட்டு கொடு. தேவனுடைய திட்டத்துக்கும் தேவனுடைய தீர்மானத்துக்கும் விட்டு கொடுக்கின்ற வேளையிலே உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்று தேவன் சொல்லுகிறார். அவர் பெரிய நினைவுகளை வைத்திருப்பார், பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருப்பார். உனக்கு எண்ணிக்கைக்கு அடங்காமல் உன்னை கொண்டு செல்வார். எண்ணிக்கைக்கு அடங்காமல் உன்னுடைய விசாரத்தை ஆண்டவர் மாற்ற முடியும். இந்த மாலை வேளையிலும் ஒரு விஷயம் நீ சிந்தனை பண்ணுவாயா? நான் எந்த ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறேன்? கர்த்தர் திட்டம் பண்ணாத இடத்துல ஓடிக்கொண்டிருக்கிறேனோ? கர்த்தர் தீர்மானம் பண்ண முடியாதபடி என்னுடைய கால் ஓடிக்கொண்டிருக்கிறதோ? ஒரு விஷயம் நினைத்து பார்ப்பாயா? ஒரு விஷயம் நினைத்து பார்த்து, ஆண்டவரே சரணாகதி, என் தேவனே உம்முடைய பாதத்திலே நான் வளர்கிறேன் கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் திட்டம் பண்ணுங்கள். என்னுடைய திருமணத்தை பற்றி நீங்கள் திட்டம் பண்ணுங்கள். ஆண்டவரே, என்னுடைய தொழிலை பற்றி நீங்கள் திட்டம் பண்ணுங்கள். என்னுடைய சுகர் ஆண்டவரை வியாதி குறையிறதை பற்றி நீங்கள் திட்டம் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு டாக்டராக வாங்க, நீங்கள் எனக்கு வக்கீலாக வாங்க, நீங்கள் எனக்கு ஒரு வழிகாட்டியாக வாங்க. உங்களுடைய நட்சத்திரம் வந்தது ஆண்டவரே, உங்களுடைய நட்சத்திரம் வழிகாட்டினது, உங்களுடைய நட்சத்திரம் தேவதூ ஆண்டவரை கர்த்தாவே சாஸ்திரிகள் வழி நடத்தினதே. இந்த 2024ஆம் ஆண்டு ஆண்டவரே எனக்கு வழிகாட்டுங்க தகப்பனே.
எனக்கு ஒரு வழியும் தென்படல ஆண்டவரே. அன்றைக்கு ஆண்டவரே லேவியருக்கு 48 பட்டணங்களை தீர்மானம் பண்ணீரே. எனக்கென்று சென்னையில் என்ன தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறீர் ஆண்டவரே? என்ன திட்டம் பண்ணி வைத்திருக்கிறீர்? விழுங்க, தேவனுடைய பாதத்திலே விழுந்து கட மகளே, தேவனுடைய பாதத்திலே விழுந்து கட. உன் பிரச்சனை தீர்ந்து போகும். நீ சமாதானமாக இருப்பாய், நீ சந்தோஷமாக இருப்பாய். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே கர்த்தாவே, லேவியருக்கு திட்டம் பண்ணினீரே ஆண்டவரே, இந்த குடும்பத்தாருக்கு திட்டம் பண்ணுங்க தகப்பனே. இதோ கர்த்தாவே ஆண்டவரே, ஓரத்திலே உட்கார்ந்து கொண்டு இதுதான் நான் கடைசி செய்தியாக இருக்கும், என்னுடைய வாழ்க்கையிலே ஒன்றுமே கிடைக்கல என்று ஏங்கி கொண்டிருக்கேன். அந்த தம்பி மேல் நம்முடைய கருணை விழுவதாக. அவருடைய வாழ்க்கையில் நீர் எவ்வளோ உயர்வு வைத்திருக்கிறீர் என்பதை அந்த தம்பிக்கு நீங்கள் காண்பீங்க கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே, சகாத எண்ணங்களினாலே வாலிப வயதில் ஏற்படுகிற பால் உணர்ச்சியினாலே ஆண்டவரே குடும்பத்தை விட்டு பிரிந்து ஆண்டவரே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிற மகளை நீ திருத்தப்படுவாயாக, நீ திருந்துவாயாக. தேவன் உனக்கு ஒரு ஆச்சரியமான வாழ்க்கையை வைத்திருக்கிறாய். இப்பொழுது ஏற்படுகிற பால் உணர்ச்சியின் மூலமாக ஏற்படுகிற எண்ணங்களை விட்டுவிடு. கர்த்தர் ஆசீர்வாதமாக உன்னை கொண்டு வருவார். உன் குடும்பத்திலே உன்னை பிற்காலம் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இறங்குங்க கர்த்தாவே, குடும்பங்களை கட்டுவீங்க தகப்பனே. இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.